எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாருன்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆமேன் ஆமேன், சீக்கிரம் அப்படி நடக்கட்டும், எல்லா பிரச்சனைகள்ல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்னா எல்லாரும் எத்தனை தடவை ஆமேன்னு சொல்லணும்? அன்லிமிட்டட்ல சொல்லணும். ஸ்தோத்திரம், அப்படி நடக்கட்டும், என் போக்குவரத்து அப்படி இருக்கட்டும், என் பிள்ளைகள் அப்படி நல்லா இருக்கட்டும், நான் ஜெபிக்க எனக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கட்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினாரு. எப்படி இருந்தார் தாவீதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென் ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருக்கு. அதை நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, தாவீதின் மேல இறங்கின அந்த அபிஷேகம் என் மேல தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு கை வைத்து ஜெபம் பண்ணிடுவோமா? இப்பவுமே நீங்க கை வைத்துட்டே நல்லா இருக்கும். கை வைத்து ஜெபம் பண்ண மேல, ஆண்டவரே தாவீதின் மேல இறங்கின அந்த ஆவி என் மேல இறங்கட்டும் ஐயா. கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கேளுங்க, சத்தமா கேளுங்க. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருந்தா உலக பிரகாரமான எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கலாம், எல்லா எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம், போராட்டங்களை ஜெயிக்கலாம், மிரட்டல்களை ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். தாவீதை கர்த்தர் போன இடத்துல எல்லாம் பாதுகாத்தாரு. எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டாரு. ஆண்டவரே, தாவீதின் மேல இறங்கின அந்த பரிசுத்த ஆவி எங்க எல்லாரும் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, பல மடங்கு இறங்கட்டும் ஆண்டவரே. தாவீது மேல தங்கி இருந்த அந்த அபிஷேகம் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தங்கி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டதுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபிக்க கற்றுத்தாரும், இன்னும் நாங்க நல்ல ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நீ தரக்கூடிய வார்த்தை, சகலத்தையும் நம்ம திருப்பிக் கொள்வோம். எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். எந்த அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளலாம்? நெருக்கடியான நேரம் வரும்போது நெருக்கடியின் நேரத்திலேயே நம்ம எல்லாரும் ஜெபிக்க பழகிறணும். ஆமென். பிரச்சனை வருவதற்கு முன்னாலே ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கா, இன்னைக்கே ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளையும் நான் சுட்டரிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். நல்லா கட்டி ஜெபிக்கணும். பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானின் கிரியைகளா இருந்தா இயேசுவின் நாமத்துல கட்டப்பட்டு போகட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். பயப்படாம ஜெபிக்கணும், தைரியமா ஜெபிக்கணும். நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே அந்த பலவானாகிய சாத்தானை கட்டி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தாவீதோட ஜெபத்துக்கு ஒரு வழி நடத்தலை கொடுத்த மாதிரி நம்ம ஜெபத்துக்கு ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். ஆமேன். நீங்க சொல்லுவீங்கன்னு ஒரு கேப் விட்டு பார்த்தேன். ஆமா, நீங்க ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு சின்ன கேப் விட்டு பார்த்தேன். நீங்க அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருந்தா என் ஜெபத்துக்கும் பதில் உண்டு. தாவீது பண்ண ஜெபத்துக்கு நல்ல பதிலை கொடுத்தாரு, சகலத்தையும் திருப்பி கொண்டார். ரெண்டாவது குறிப்பு, தாவீதுக்குள்ள என்ன இருந்தது?